அன்னைக்கு எங்க அக்கா பையன் சேட்டை பண்றான்னு அந்த பேச்சு பேசுனீங்க. இப்ப பாத்தீங்களா, உங்க பொண்ணு தான் ஆதித்யாவை அடிக்க வந்தா. ஹலோ மிஸ்டர், இவள பார்த்தா ஏன் பொண்ணு மாதிரி இருக்கா? பின்ன மூக்கு, வாய், கண்ணு எல்லாம் அச்சடிச்ச மாதிரியே இருக்கு. உங்க பொண்ணு தான், பார்த்தாலே தெரியுது. இவ உன்னை ஏன் பொண்ணு இல்ல, என் அண்ணனோட பொண்ணு. சும்மா சொல்லாதீங்க. உங்களை பார்த்தாலே 3 பிள்ளைக்கு அம்மா மாதிரி இருக்கு. அப்ப ஏன் நடிக்கிறீங்க? டேய், இவ உன்னை ஏன் பொண்ணு இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப வலிக்குதா? இப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும். உங்களுக்கு வந்தா பிரச்சனை, எனக்கு வந்தா மட்டும் அர்ச்சனையா? அதுக்காக என்னை பார்த்து 3 குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லுவியா? நீங்க மட்டும் என்ன இவனோட அப்பான்னு சொன்னீங்கல்ல. அப்ப கூட நான் உன்னை ஒரு குழந்தைக்கு அப்பான்னு தானே சொன்னேன். நீ எப்படி என்ன 3 குழந்தைக்கு அம்மான்னு சொல்லலாம்? எத்தனை குழந்தைங்கிறது முக்கியம் இல்லைங்க. நீங்க என்ன அப்பான்னு சொன்னீங்க, நான் உங்களை அம்மான்னு சொன்னேன். அவ்வளவுதான், சரியா போச்சு. ஏய், நான் யாரு என்னன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கா ஓடிடு சொல்லிட்டேன். ஏய், ஏங்க, உங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு யாருங்க சொன்னா? நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே செஞ்சிக்கோட்டை இளவரசி. உங்களை பத்தி நான் நிறைய புத்தகத்துல படிச்சிருக்கேங்க. போன் வாசல்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? காஞ்ச எண்ணெயில கடுகு போட்ட மாதிரி சட சட சடன்னு பொறிஞ்சு தள்ளுவீங்க. அவ்வளவுதானே? கடைசியா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அன்னைக்கு நீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க. விடிய விடிய நான் தூங்கவே இல்லை தெரியுமா? என்னடா அது, ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து இப்படி சொல்லிடுச்சேன்னு என் மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சு தெரியுமா? ஆசையா வாங்கிட்டு வந்த பிரியாணி கை தவறி கீழே கொட்டுச்சுன்னா அது எப்படி வலிக்கும்? அப்படி இருந்ததுங்க. அந்த வலி என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? போடா பைத்தியம், நீ வா.